ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்கவே ஒரே ஒரு பேச்சு தான் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுதான் விஜய் அண்ணாவோட ஸ்பீச். நேற்றுக்கு டிவிக்கோட 2வது மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில் நடந்திருக்கு. அந்த ஒரு மதுரையில் நல்ல ஒரு புதுப்பாட்டோட ஆரம்பித்து மக்களோட வரவேற்பு அமோகமாக இருந்தது. வீக் டேஸ்லேயும் கூட, வீக்கெண்டில் நடத்தினா கூட அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. வீக் டேஸில் அந்த அளவுக்கு வர மாட்டாங்கன்றது நினச்சவங்களுக்கு நீங்கள் வீக் டேஸில் வச்சா கூட நாங்கள் கூட்டம் சேருவோம் அப்படின்றது தான் இந்த ஒரு பொதுமக்கள் காமிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்றது சொல்லலாம். ஸோ வேலைக்கிழமையாக இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் வேலையை விட்டுட்டு இந்த ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அமோகமான ஒரு வரவேற்புமே அந்த ஒரு மாநாடுல இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஒரு மாநாடும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுமே இருக்கு. ஸோ அந்த விஜயனோட ஸ்பீச்ல பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தீப்பொறி மாதிரி இந்தியா முழுக்க பரவி இருக்குங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா பிஜேபி தான். ஸோ தாவகேவோட டிவிகேவோட கொள்கையோட எதிரியே வந்துட்டு பிஜேபி தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அதே போல கட்சியோட எதிரியுமே, அரசியல் எதிரியுமே நமக்கு திமுக தான். 2026 2 பேருக்கு தான் வந்துட்டு போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இது முதல் விஷயம். 2வது விஷயம் வந்துட்டு நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அங்கல் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சில விஷயங்களை பேசியிருக்காரு. ஸோ இந்த அங்கல் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பயப்புள்ளைங்க பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. நீ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கல் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டாக் தான் ட்ரெண்டிங்காகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு 2 விஷயத்தை பற்றி தான் கம்ப்ளீட் வீடியோவில் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா ஏகப்பட்ட சேதங்கள் அந்த மாநாட்டில் நடந்திருக்கு. என்ன மாதிரி விஷயங்கள்ன்றது எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கங்க. இந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, நேற்றுக்கு நான் வந்துட்டு இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருந்தேன். நேற்றுக்கு வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. அந்த டைமில் நான் டாய்லெட் பற்றி பெருசாக நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டேன். பட் இந்த ஒரு மாநாட்டில் அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை நான் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு மாநாட்டில் லேடிஸ்க்கு தனி ஒரு டாய்லெட்டும் ப்ளஸ் ஜென்ஸுக்கு தனி ஒரு டாய்லெட்டும் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். பட் இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணதுக்கு வாலண்டியர்ஸ் அங்கே வைக்கல. ஏன் அப்படின்றப்போ அங்கே குடிக்க வச்சிருக்கிற தண்ணியை நிறைய பேர் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே போல் ஒரு லேடிஸ் டாய்லெட் கேபின்குள்ள சில ஜென்ஸ் அதை யூஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பார்த்தேன். ஸோ ப்ராப்பராக அங்கே ஒரு வாலண்டியர்ஸ் யாராச்சும் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நான் சொல்ல வரதும். ஸோ அதே போல் வந்துட்டு நேற்றுக்கு இந்த ஒரு மதுரை மாநாடோட மொத்த ஹைவேமே கம்ப்ளீட்டாக ஜாம் ஆயிடுச்சுங்க. போலீஸ்னால கண்டிப்பாக சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாகவே ஆயிடுச்சு. ஸோ ஏகப்பட்ட காரு, வேன், லாரி, டூர் பஸ் இந்த மாதிரி வண்டிகள் எல்லாருமே 2 பாறையுமே ஃபுல்லாகி ரோடு முழுக்கவே வந்துட்டு வண்டிகள்லாம் நிப்பாட்டி கம்ப்ளீட்டடாக வந்துட்டு ஜாம் ஆயிடுச்சு. மற்ற வண்டிகள் வந்துட்டு ரூட்டு மாற்றி விடுற ஒரு சூழ்நிலையாமே மாறிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ரோடு ஃபுல்லாகவே பயங்கரமான டிராஃபிக் ஜாம் வித் டிவிக்கோட கொடிகள் அப்புறம் விஜயானோட பேனர்களோட சேர்ந்து இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்றப்போ, இந்த ஒரு மேடை அமைக்கப்பட்ட விதம் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா முக்கியமாக அந்த ஒரு மேடையில் உட்காரப்படுற சார்ஜ் இருக்கு இல்லையா, முக்கியமான தலைவராக இருக்கிற விஜய் அவர்களுக்குமே அவருக்கு முக்கியமாக தோல் கொடுக்குற அந்த ஒரு தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, முக்கியமான ஆட்கள், அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த நடு பகுதியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க யூஸ் பண்ணுற சேர்ஸ் எல்லாமே பெருசாக பிரம்மாண்டமெல்லாம் கிடையாது. ஒரு விண்டேஜ் சேர், ஒரு அந்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விண்டேஜ் சேர்ஸ், ரொம்ப சிம்பிளான சேர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு விஷயம். 2வது வந்துட்டு போன மாநாடுல முதல் மாநாடு விக்ரவாண்டியில் வி சாலையில் நடக்கும்போது அவங்க விஜயானோட பேரண்ட்ஸ் கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த கட்சி தொண்டர்களாக உட்கார வைக்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு ஸ்டேஜ் மேலே உட்கார வச்சார் விஜயனா. ஸோ அது ஒரு புதுசாக ஒரு விஷயம் அமைஞ்சிருந்தது. அது கூடவே இந்த ஒரு மாநாடு எத்தனை மணி நேரம் நடந்தது அப்படின்றப்ப பார்க்கும்போது வெறும் 3 மணி நேரம் தான் நடந்திருக்கு. இந்த 3 மணி நேரத்தில் விஜயானோட ஸ்பீச் வந்து வெறும் 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் தான். பட் இதோட செலவு மட்டுமே கிட்டத்தட்ட கோடி கணக்கில் இருந்தது. இதோட உழைப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் இருந்தது. ஸோ இந்த மாநாடு அப்படின்றப்ப பார்க்கும்போது வெறும் ஒரு 3 மணி நேரம் அப்படின்றப்ப பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் மாநாடு அப்படின்ற மாதிரி. ஸோ இதனாலேயே மேபி இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ மாதங்களான உழைப்பை உருவாக்கின இந்த ஒரு மாநாடு வெறும் 3 மணி நேரத்தில் முடிஞ்சது. 3 மணி நேரம் கூட ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. அதில் விஜயண்ணா ஒரு 30 நிமிஷம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசினார் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. மதுரை மாநாடுல வெறும் 30 நிமிஷம் பேசின விஜயண்ணா வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசினார் அப்படின்றது தான் இந்த டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் டேரக்டாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதில் வந்து சில சூட்சமான சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அதுக்கான ஒரு டீகோடை மட்டும் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்றப்போ, கேண்டிடேட்டாக வந்துட்டு விஜயண்ணா மதுரையில் நிற்கிறார் அப்படின்றது சொன்னார். மதுரையோட ஈஸ்டாக இருக்கட்டும், நார்த்தாக இருக்கட்டும், இல்லைனா மத்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களை விஜய் நான் நிற்கிறேன் அப்படின்றது சொன்னாங்க. இதுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்றப்போ, டிவிகேவோட எல்லா வேட்பாளருமே புது ஆட்கள், பொதுமக்களுக்கு. ஸோ நீங்கள் புது ஆட்களை நம்பி ஓட்டு போடணும், எப்படி போடுறதுன்றது நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த ஒரு வேட்பாளர் நானாக நினச்சி நீங்கள் போடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலுமே நான் நிற்கிறேன் அப்படின்றத நீங்கள் நம்பி என்னோட முகத்தை வச்சு நீங்கள் உங்களோட ஓட்டை போடுங்க. நான் உங்களுக்காக சேவை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்றது தான் அதுக்கான ஒரு அர்த்தமாக இருந்தது. ஸோ இதனால தான் விஜய் அண்ணா வந்துட்டு மதுரையில் நான் நிற்கிறேன், மேற்குலையும் நான் தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே
ஒரு சூட்சமாக சொல்லியிருப்பார். அதுக்கான ஒரு அர்த்தம் இதுதான். அதுக்கப்புறமா விஜய் அண்ணா வந்துட்டு பிஜேபி பற்றி சில வார்த்தைகளை சொல்றாரு. டிவிக்கோட கொள்கை எதிரி யார் அப்படின்றத பார்க்கும்போது பிஜேபி, அதே போல அரசியல் எதிரி வந்துட்டு டிஎம்கே அப்படின்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாரு. எனக்கு என்னோட அரசியல் எதிரி டிஎம்கே தான், டிஎம்கே கட்சி தான் அப்படின்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லிட்டாரு. அதே போல கொள்கையில் வந்துட்டு எனக்கு பிஜேபி தான், அவங்க தான் என்னோட கொள்கை எதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்றதுக்கே ஒரு கட்சி வேணும். ஸோ விஜய் அண்ணா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது கூடவே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது 2026 ரெண்டே பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் போட்டி இருக்கும். ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு கட்சிகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி அப்படின்றது ஒன்று இருக்கும். மற்ற கட்சிகளுமே ரேஸில் இருப்பாங்க. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய ஒரு போட்டியுமே டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். அடுத்த வருஷம் அதாவது ஏப்ரல் மேல வந்துட்டு அந்த ஒரு சூடாக அப்படியே பரபரப்பாக இருக்கும் எலெக்ஷனே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா விஜயனோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு டிஎம்கே அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் வந்துட்டு டைரக்டாகவே ஓப்பனாக உடைக்கிறாரு. இதுக்கு அங்கே இருக்கிற மக்களுமே வந்துட்டு கருகேஷம் எழுப்புனாங்க. அது தாண்டி டிஎம்கே வந்துட்டு மறைமுகமாக, அதாவது இன்டைரக்டாக ஹிட்டனாக வந்துட்டு பிஜேபி கூட கனெக்ஷனில் இருக்காங்க. ஆனால் மீடியாவுக்கு முன்னாடி வெளி உலகத்தில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்க்கிறாங்க. ஸோ இது மாதிரி ரெண்டு வேஷம் வந்துட்டு டிஎம்கே போடுறாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மதுரை மக்களை கவர் பண்ற மாதிரி மதுரையில் இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்கள், மீனாட்சி அம்மன் கோயில், அழகரை பத்தி, அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற விஷயங்களை பத்தியுமே பேசியிருந்தாரு. அப்புறம் அங்கே இருக்கிற மக்களை பத்தியுமே பேசி கடைசியாக வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுமே அதுக்கப்புறமா விஜயகாந்த் ஐயாவுமே வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு எம்ஜிஆர் கூட பழகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல என் வாழ்க்கையில். ஆனால் விஜயகாந்த் ஐயா கூட வந்துட்டு பழகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. ஸோ அவர்கிட்ட பழகுன அந்த ஒரு விஷயம் தெரியும். அவருமே மதுரைக்காரர் தான். ஸோ அவரோட மாநாடுமே மிக பெருசாக இந்த மதுரையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அவர் வந்துட்டு குறிப்பிடுறாரு. ஸோ அது கூடவே எனக்குமே வந்துட்டு விஜயகாந்த் அண்ணா ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ இதுலேயே வந்துட்டு விஜய் அண்ணனுக்கும் விஜயகாந்த் ஐயாவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பந்தம் இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ அவருக்கும் விஜய் அண்ணனுக்குமே விஜயகாந்த் ஐயாவை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் தெரிய வந்தது. ஸோ இதோட தொடர்ச்சியாக அதுக்கப்புறமா சிங்கம் வச்சு ஒரு சில ஸ்டோரியை பற்றி சொன்னது, அதுக்கப்புறமா சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு ராஜாவை பற்றி சொன்னது, அதுக்கப்புறமா இன்டைரக்டாக கமல் அவர்களையுமே சரி ரஜினி அவர்களையுமே லைட்டாக ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார். என்ன அப்படின்றப்போ, ரிட்டையர் ஆகி நான் ஒன்றும் அரசியல் சினிமாவில் ரிட்டையர் ஆகி நான் ஒன்றும் அரசியலுக்கு வரல, நான் உச்சத்தில் இருக்கும்போது எல்லாத்தையுமே உதறி விட்டு தான் நான் அரசியலுக்கு வந்தேன். கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா ஆரம்பிக்காமல் நான் போகல. கட்சி யார் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நான் ஆரம்பித்தேன். கூட்டத்தை சேர மாட்டாங்க அப்படின்றது சொன்னாங்க, நான் கூட்டத்தை சேர்த்தேன். அதுக்கப்புறம் மாநாடு நடத்த முடியாது அப்படின்றது சொன்னாங்க. 1க்கு 2 மாநாடையுமே நடத்தி காட்டிட்டேன். இதுக்கப்புறமா சேர்ந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்றது சொல்றாங்க. ஆனா அந்த கூட்டத்தையுமே நான் ஓட்டா மாத்துவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு தாக்கி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அண்ணா அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு சென்டிமெண்ட் பேசுன்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் கிரிஞ்சா போட்டு விட்டார். என்ன அப்படின்றப்போ, தாய் மாமன் அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே எல்லா குழந்தைகளுக்குமே நான் தாய் மாமன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த தாய் மாமன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சைடு டிஎம்கேல ஸ்டாலின் ஐயா வந்துட்டு எல்லாருமே நான் அப்பா மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றது சொல்றாரு. அதே போல வந்துட்டு ஏடிஎம்கேல அம்மையார் ஜெயலலிதா அம்மா வந்துட்டு எல்லாருமே அம்மா அப்படின்ற மாதிரி என்ன பார்க்குறாங்க அப்படின்றது சொல்றாங்க. அதே போல விஜயகாந்த் ஐயா அவரை வந்துட்டு கேப்டன் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ விஜய் அண்ணா வந்துட்டு நான் தாய் மாமன் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தனை அப்பா, எத்தனை அம்மா, எத்தனை அண்ணன், எத்தனை தாய் மாமன் அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் விஜய் அண்ணா எல்லாரும் தாய் மாமன் அப்படின்றது தான் பார்ப்பாங்களான்னு தெரியல. எனக்கு அது ஒரு லைட்டாக கிரிஞ்சா இருந்தது. மேபி இது கண்டிப்பாக ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தாய் மாமனை பற்றி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இருக்காரு. ஸோ அவரை பற்றியுமே வந்துட்டு விஜய் அண்ணா பேசி, ஸோ அவருக்கு வந்துட்டு அங்கிள் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் கூட வந்துட்டு அந்த கட்சி டிஎம்கே கட்சியோட குறைபாடுகளை பற்றியும் அவங்களோட ஆட்சியோட குறையை பற்றியுமே பேச ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த ஒரு பேசிட்டு இருக்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள் ஸ்டாலின் அப்படின்றது குறிப்பிடும்போது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு அங்கிள் ஸ்டாலின் அப்படின்றது தான் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்காகவே மாறி இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டாலின் ஐயாவை யாருமே அப்பா ஸ்டாலின் அப்படின்றது கூப்பிட மாட்டாங்க போது அங்கிள் ஸ்டாலின் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக மைண்ட் செட்டை மாற்றி விட்டுட்டாரு விஜய் அண்ணா. ஸோ இப்போ அதுதான் பயங்கரமான ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு மாநாடுல பெருசா இந்த ஒரு விஷயங்கள் பேசினாலும் சில விஷயங்கள் இன்னும் பேசுறதுக்கு நிறையவே இருந்தது. உதாரணத்துக்கு அஜித்குமாரோட லாக்அப் டெத், அது இன்னும் கொஞ்சம் இந்த மாநாடுல பேசியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தியுமே கொஞ்சம் டேரக்டா பேசியிருக்கலாம். பட் அந்த ஒரு நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால மேபி இது ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் தான் விஜய் அண்ணா பேசி முடிச்சிட்டாரு. இந்த ஒரு மாநாடு முழுக்க ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள தான் இந்த ஒரு மாநாடு கம்ப்ளீட்டா நடந்துமே முடிஞ்சது. கம்ப்ளீட்டா பார்க்கும்போது ஒரு 6 மணிக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சது. 3 மணிக்கு
மணிக்கு ஆரம்பித்து ஒரு 6 மணிக்குள்ளேயே முடிஞ்சிச்சு அப்படின்றது சொல்லணும். அப்படி பார்த்தா ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் இந்த ஒரு மாநாடு நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதில் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர்ஸ் வந்திருக்கலாம், இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் அப்படின்றது வந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு மாநாடு ரொம்ப ஒரு குறுகிய ஒரு நேரத்தில் முடிச்சிட்டாங்க அப்படின்றது இது சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயங்கள்லாம் முடிச்சு இந்த ஒரு மாநாடு நல்லபடியாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் பல பிரச்சனைகள் அந்த மாநாட்டில் இருக்கிற தொண்டர்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் முதல்ல மாநாடு முடிச்சுட்டு போகிற வழியில் ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டாரு, நம்ம சென்னை அந்த ஊரை பக்கத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் நியூஸில் வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. அது கூடவே இந்த ஒரு மாநாடு நடந்த இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னா எல்லாமே உடஞ்சிருக்கு. ஏகப்பட்ட சேர்கள் உடைச்சிருக்காங்க, அங்கே இருக்கிற ஏகப்பட்ட தண்ணி கேன்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற கேட்ஸ் பேரிகேட்ஸ் எல்லாத்தையுமே இடித்து தரமட்டமாக்கி அங்கே வந்துட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கிற சில ஆர்ட் செட் எல்லாத்தையுமே வந்துட்டு பிச்சு எரிஞ்சிருக்காங்க. ஏன்னாக்கா இந்த ஒரு மாநாடு நடக்கும்போது ஒரு சேரில் 10 பேர் நிற்கிறதும், அதுக்கப்புறமா அந்த பேரிகேட்டை தாண்டி அந்த ரேம்ப் வாக்கு வர்றதும், ஒருத்தன் பண்ண மரத்துக்கு மேலே ஏறி டிவிக்கு கூடிய காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா லைட்டு கம்பத்து மேலாம் ஏறுறதா இருக்கட்டும், கேமராக்குன்னு தனியாக செட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த ஒரு இதுவில் ஏறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கிடைக்கிற இடங்கள் எல்லாம் விஜயனை நான் பார்க்கணும்னு சொல்லி இருக்கிற எல்லா இடங்களையுமே ஏறி எல்லாத்தையுமே உடைச்சி வச்சுட்டாங்க. ஒரு சேனல் மிஞ்சல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இப்போ அந்த ஒரு மாநாடு இடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை மேடாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி மாநாடு அப்படின்றப்போ நடக்கும்போது அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் டம் விஜயனை வரார் அப்படின்றப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். தான் இப்போவும் நடந்திருக்கு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் 2026 எலெக்ஷனில் டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு போட்டி தான் நடக்கும். இதில் உங்களோட சப்போர்ட் யாருக்கா இருக்கும் அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். டிவிகே சொல்லுங்கள், டிஎம்கே சொல்லுங்கள். உங்களோட கருத்தை நான் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம உங்களோட தாட்டை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இப்போ தெரியாத பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.